அக்கா வாங்க சமைச்சிட்டேன், சாப்பிடலாம். இப்பதாம்மா அக்கா குடிச்சிட்டு சாப்பிட்டேன். நான் உங்களுக்கு சேர்த்துதான் வடிச்சிருக்கேன். நீங்க காலைல இங்க சாப்பிட்டீங்கல்ல, வரேன்னு சொல்லவும் தான் வடிச்சேன். சரிங்க, வைமா, நைட்டு வந்து சாப்பிடுறேன். சரிங்க அத்தை. அத்தை நாங்க சாப்பிடுங்க. அம்மா லலிதா கூப்பிடுச்சு, அங்க போய் சாப்பிடவா? நீங்க அங்க போய் சாப்பிட்டா இங்க செஞ்சதெல்லாம் அப்படியே மீந்து கிடக்குதுல. காலையில நான் செஞ்சது வீணா போயிடுச்சு, உங்களுக்காக சேர்த்து தான் வடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் நைட்டு போய் சாப்பிடுங்க அங்க. சரிம்மா. தம்பி பா சாப்பிட போலாம். அத்தை சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, இப்பதான் சாப்பிடுறீங்க? அக்கா சாப்பிடுன்னு சொல்லிடுச்சுமா, நான் கோச்சு நைட்டு சாப்பிடுறேன். சரிங்க அத்தை. தம்பி அத்தை நான் மார்க்கெட் வர போயிட்டு வரோம். மாடியில துணி காய வச்சிருக்கேன் அத்தை, எடுத்துட்டு வந்து கொஞ்சம் மடிச்சு மட்டும் வச்சிருங்க. சரிங்க அத்தா, இந்த பாத்திரம் கிடக்கு, கொஞ்சம் கழுவி கொடுங்களா அத்தை? அம்மா லலிதா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வைக்க சொன்னிச்சுமா. அது அப்புறம் மடிச்சுக்கலாம் அத்தை, எனக்கு பாத்திரம் கொஞ்சம் அர்ஜென்டா தேவைப்படுது, வாங்க அத்தை. அப்படியா? அப்புறம் நீங்க போய் மடிச்சு வைங்க, அதை கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருப்போங்க அத்தை. சரி. அட்டா அந்தாங்க டீயும் அரசுக்கும் தாங்க. அம்மா இப்பதாம்மா சின்ன டீயும் பிஸ்கட் வாங்கி போட்டான், சாப்பிட்டேன். சொல்லிருக்க வேண்டியதானே அத்தை? நான் இப்ப வேஸ்டா போட்டுங்க போய் பிரிச்சு வேற கொட்டிட்டேன். இது இருந்தா கூட பிள்ளைங்களுக்கு சாயந்தரமாவது வச்சிருப்பேன். வைமா, அப்படியே கொஞ்சம் நேரம் கட்டி சாப்பிடுறேன். ஆமா, இது அப்படியே கடந்து வீணா போறதுக்கு சொல்லுவீங்க, அப்ப சாப்பிடவே மாட்டீங்க. சாப்பிட கொண்டு வைமா. அச்சோ, துணியெல்லாம் அப்படியே கிடக்க, எடுத்து போட சொன்னா அத்தை எடுக்காம வச்சிருக்காங்க. நான் வச்சுக்கிறேன். விடுங்க, நானே பாத்துக்கிறேன், விடுங்க. ஆமா, என் மேல உனக்கு இந்த கோவம். அப்புறம் என்னங்க பாகுபாடு பார்த்து தான் செய்றீங்க நீங்க. பெரிய மருமகளுக்குன்னா எல்லாம் செஞ்சிடறீங்க. பெரிய மருமக தண்ணி வச்சா கொடுத்தாலும் சாப்பிடுறீங்க. நான் ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எல்லா வேலையும் பெரிய மருமகளுக்கே செஞ்சு தரீங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை வச்சா கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்க பாகுபாடு பார்த்து தானே செய்றீங்க. அப்படிலாம் இல்லம்மா, என் மேல கோச்சுக்கிறம்மா. நீ எதுவா இருந்தாலும் அனுசரிச்சுக்கிறப்பா. அது எதுவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு கோவப்படுது. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் பாக்குறேன். அது எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்காது. அது டக்கு டக்குன்னு கோவம் வரும் அந்த பிள்ளைக்கு. எனக்கு 2 மருமகளையும் பிடிக்கும்ப்பா. நீ எதுவா இருந்தாலும் அனுசரிச்சு போற, அதுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வருதுப்பா. அதனாலதான் அது சொல்றது. நீ கோச்சிக்காதம்மா. அப்படிங்களா? நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சாரிங்க.